கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13:5, 2 கொரிந்தியன்ஸ் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரோ என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். என்ன ரொம்ப ஆழமான கேள்வி கேட்குறார். நம்ம வெப்சைட்லேயும் சரி, நம்ம யூடியூப் சேனல்லையும் இதை குறித்து ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜ் இருக்குது. ஒரு 6-7 மெசேஜ் இருக்குது. டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடியதாக அவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்திற்கு மேலே இந்த பிரசங்கங்கள் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் பிரயோஜனப்பட்டு கொள்ளுங்க. ஆனால் இந்த நாளில் ஒரு 3 நிமிஷத்தில் என்ன சொல்லணும் பார்ப்போம், சரியா? அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்களே ஒரு சோதனை வச்சு பார்க்கணும். என்ன, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க. எக்ஸாமில் நீங்கள் பரீட்சை எழுதும்போது அதில் பாஸ் ஆகுமா இல்லைமான்னு சொல்லி இன்னொருத்தவங்க பேப்பர் திருத்தி கொடுப்பாங்க. ஆனால் எல்லாத்த காட்டிலும் எது பெஸ்ட்டான பேப்பருங்கிறாரு? உங்களை நீங்களே சோதித்து பார்க்கறது. நீங்கள் இது பண்ணணுன்னா இந்த யாக்கோபு நிருபத்தில் 2வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக 14வது வசனத்துலேருந்து 26வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அந்த இதிலேருந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். கொஸ்டின் பேப்பர் எங்கே இருக்குது, அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்காரா இல்லையா, இதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கும்போது, இந்த கொரிந்து சபைக்கு சொல்லி கொடுக்கும்போது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது சொல்லும் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. நான் என்ன பண்ணேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்றேன். நீங்கள் யார்? கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு பிள்ளைகளாக நீங்கள் நான் பெற்றுக்கொண்ட இது மக்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? நம்ம ஒரு பரீட்சைக்கு நிற்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லும்போது, நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இல்லாவிட்டாலும் உங்களுக்குள்ளே அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாக இருக்கிறீங்க. அப்போ என்ன, நான் தான் உங்களை பெற்றெடுத்தேன், நான் தான் உங்களுக்கு அப்போஸ்தலன். அது மாத்திரமல்ல, நான் மறுபடியும் ஒரு காரியத்துக்காக போராடுறேன். எதற்காக? கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், எப்படி கிறிஸ்து உங்களுக்குள்ள முழுமையாக உருவாகும் அளவும் நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். உங்களை எப்படி ஒரு பிள்ளை பெறுகிற தாய் எந்த அளவுக்கு கற்ப வேதனை படுவாங்களோ அதே போல் நான் உங்களுக்கென்று கற்ப வேதனை படுகிறேன், உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று. சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் வைங்க, எக்ஸாம் வைங்க. நீங்கள் கிறிஸ்தவனா இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவனுடைய போதனையின்படி வாழுகிறீங்களா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குதா இல்லையா? வச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சரி, நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே உங்கள் மனைவிகிட்ட கேளுங்க, மனைவிமார் கணவன்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லிடுவாங்க. இல்லை, கல்யாணமானவங்க பிள்ளைங்க இருக்குன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதுவும் சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுன்னா ரொம்ப வசதி. ஒரு 10 வயது கீழே உள்ள பிள்ளைங்கன்னா நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு கேட்டால் தெரியும். எப்பா, என்னைய பார்த்தா இயேசு கிறிஸ்து போல் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. சரி, இதில் பாஸ் ஆகிட்டீங்களா? அடுத்து உங்களுடைய வேலை தளத்துக்கு போங்க. உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் நீங்கள் கேள்வி கேளுங்க. என்னைய பார்த்தா உனக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுதா கேளுங்க. சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் இல்லை உங்கள்கிட்ட இருந்து வாங்குறவங்க இவங்கள பார்த்து நீங்கள் கேளுங்க. ஏப்பா, நீ என்னைய பார்த்தா இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுதா கேளுங்க. அப்போ என்னென்னா, நீங்களே உங்களை சோதித்து பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லைன்னா இந்த டெஸ்ட் வைக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் சொல்லிட்டார் இல்லையா?
ஏன்னா நீங்கள் யார் கிறிஸ்தவன் என்று சொல்லி தன்னை சொல்கிறானோ அவன் தான் இந்த பரீட்சை வச்சு பார்த்து அவன் பரீட்சையில் பாஸ் ஆகிறானா ஃபெயில் ஆனாரா பார்க்க முடியும். ஆனால் மொத்தமாகவே எக்ஸாமே எழுதாத ஆளுங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க யார், கிறிஸ்துக்குள்ளே இல்லாதவங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு எக்ஸாம் பேப்பரை செட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். முதல்ல பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்க கூட டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பார்த்து நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வரும் அளவிற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கற்பபதனப்படுகிறாருன்னு சொல்கிற போல கர்த்தரும் அதையே தான் செய்கிறாரு. அப்போ நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே ஒரு எக்ஸாம் பேப்பர் வச்சு அவங்க சோதனை பண்ணி அதில் பாஸு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வர எங்கள் தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.